ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சூரிய சதகத்தில் 41 முதல் 45 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல் வியாதிகள், கண் வியாதிகள் நீங்க பெறுகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மூத்ன்யத்ரைர்தாத்துராகஸ்தருஷு கிசலயோ வித்ருமௌகः சமுத்ரே திங்மாதங்கோத்தமாங்கேஷ்வபினவநிஹிதः சாந்திரசிந்தூரரேணுः சேம்னிவ்யோம்னश्च हेम्नः सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः शोनिम्ना सौकरांशोरुषसि दिशतु वः शर्म शोभैकदेशः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய தேவன் கிழக்கே உதிக்கிறார். அப்பொழுது பற்பல இடங்களில் பற்பல விதமாக வண்ண காட்சிகளை ஏற்படுத்துகிறார். உதயாச்சலத்தில் இருக்கும்போது கைரிக தாதுக்களின் செம்மை நிறத்தை பளிச்சிட செய்கிறார். மரங்களினூடே கிரணங்கள் பாயும்போது இளம் தளிர்களின் பசுமை நிறம் பளிச்சிடுகிறது. கடலின் மீது கதிர்கள் பரவும்போது பவழக்கல் குவியல்கள் பளிச்சிடுகின்றன. திக்கஜங்களின் மஸ்தகங்களின் மீது கிரணங்கள் படியும் போது சிந்தூர பொடிகளின் செம்மை புத்தம் புதியனவாக பிரகாசிக்கின்றன. வானத்தின் எல்லையை தொடும்போது மேரு பர்வதம் என்ற தங்க மலையின் மஞ்சள் நிறம் பிரகாசிக்கிறது. அவருடைய கிரணங்கள் கடுமையான வெப்பத்தை கொண்டவைகள், ஆனாலும் காந்தி என்ற தன்மைக்கு ஒரே இருப்பிடமாகவும் இருக்கின்றன. அந்த கிரணங்களின் செம்மை வண்ணம், உதய சூரியனின் சிகப்பு வண்ணம் உங்களுக்கு க்ஷேமத்தை அளிக்கட்டும். 42வது ஸ்லோகம். ஹஸ்தாத்ரீஷோத்தமாங்கே ஸ்ரிதசசினிதமக்காலகூட்டே நிபீதே யாதி வியக்திம் புரஸ்தாதருணகிசலயே பிரத்யுஷः பாரிஜாதே உத்யந்த்யா ரக்தபீதாம்பரவிஷததரோத்வீக்ஷிதா தீக்ஷ்ணபானோः லக்ஷ்மீர்லக்ஷ்மீரிவாஸ்து ஸ்புடகமலபுடா பாஸ்ரயா ஸ்ரேயசேவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். உஷத்காலம், அதாவது விடியல் என்ற பாரிஜாத விருட்சம் கிழக்கே உதயமாகிறது. அதன் இலை தளிராக அருணதேவன் காணப்படுகிறான். கிழக்கு திசை தெள்ள தெளிவாக காட்சி தருகிறது. அதே சமயம் மேற்கு திக்கில் இருக்கும் அஸ்தமனகிரியின் சிகரத்தை சந்திரன் அடைந்திருக்கிறான். காலகூட்ட விஷம் போன்ற இருள் சூரியனால் குடிக்கப்பட்டு விட்டது. பரமசிவன் காலகூட்ட விஷத்தை குடித்த நிகழ்ச்சியும் அவர் சிரசில் சந்திரன் அமைந்திருப்பதும் இங்கு சூசகப்படுத்தப்படுகிறது. சூரியதேவன் உதயமாகும் பொழுது மஞ்சள் கலந்த சிவப்பு வர்ணத்தை கொண்ட ஆகாயம் லக்ஷ்மீகரமாகவும் அவளை பீதாம்பரதாரியான மகாவிஷ்ணு கண்டு களிப்பதாகவும் கற்பனை செய்யப்படுகின்ற திருக்காட்சி ஏற்படுகிறது. இங்கே அம்பரம் என்ற சொல் ஆகாயம், ஆடை என்ற இரு பொருள்களிலும் ஸ்லேடையாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வித காட்சிகளினால் சூரியனின் சோபை லக்ஷ்மி பளிச்சிடுகிறது. அந்த சோபை நன்கு அலர்ந்த தாமரையின் உட்புறத்தில் தங்கிவிடுகிறாள். இப்படிப்பட்ட லக்ஷ்மீகரமான திருக்காட்சி உங்களுடைய க்ஷேமத்திற்காக அமைந்திருக்கட்டும். இந்த ஸ்லோகத்திற்குரிய பிரத்யேக பலஸ்ருதி என்னவென்றால், லக்ஷ்மி கட்டாட்சத்தினால் அனைத்து நலன்களும் ஏற்படும் என்பதாகும். 43வது ஸ்லோகம். நோதன்வாஞ்சன்ம பூமிர்ன ததுதர புவோ பாந்தவா கௌஸ்துபாத்யா யஸ்யா பத்மம் ந பானௌ ந ச நரகரிபூரஸ்தலீவாசவேஷ்ம தேஜோரூபா பரைவ த்ரிஷு புவனதலேஷ்வாததானா வியவஸ்தாம் சா ஸ்ரீ ஸ்ரேயாம்சி திஷ்யா தசிஷிரமகசோ மண்டலாக்ரோத்கதாவக. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பார்க்கடலில் இருந்து பல வைபவங்களுடன் மகாலட்சுமி தோன்றிய விருத்தாந்தம் பிரசித்தமானது. இங்கே மயூரகவி சூரிய மண்டலத்தினின்றும் இன்னொரு லக்ஷ்மி வித்தியாசமான முறையில் தோன்றுகிறாள் என்று சமத்கார கவிதை கூறுகிறார். சூரிய மண்டலத்திலிருந்து வேறொரு மகாலட்சுமி தோன்றுகிறாள். இவள் பிறப்பிடம் சமுத்திரம் இல்லை. கடலில் தோன்றிய கௌஸ்துபம் மற்றும்
சந்திரன், காமதேனு போன்றவர்கள். இவளுடன் கூட பிறந்த பந்துக்கள் இல்லை. இவள் கையில் தாமரை மலர் கிடையாது. இவள் மகாவிஷ்ணுவின் திருமார்பை உறைவிடமாக கொள்ளவில்லை. இந்த லட்சணங்கள் இல்லாவிட்டாலும் இவள் தேஜோமயமானவள், 3 உலகங்களிலும் நிலை பெற்று உறைந்திருப்பவள். இவள்தான் சூரிய பிரபை என்ற மற்றொரு ஸ்ரீதேவி. இவள் உங்களுக்கு எல்லா ஸ்ரேயஸ்களையும் தந்தருளட்டும். இந்த ஸ்லோகத்திற்கான பிரத்யேக பலஸ்ருதி என்னவென்றால், ஸ்ரீதேவியின் கட்டாட்சமும் அனைத்து ஸ்ரேயஸ்களும் கிடைக்கப்பெறும் என்பதாகும். 44வது ஸ்லோகம். ரக்ஷந்த் பக்ஷுன்ன ஹேமோபல பட்டலமலம் லாகவாதுத்பதந்தஹ பாதங்காः பங்க்வவக்ஞாஜித பவன ஜவாவாஜினஸ்தி ஜகந்தீம் येषां वीतान्यचिन्नोन्नयमपि वहता मार्गमाख्यातिमेराः उद्यन्नुद्दामदीप्तिर्द्युमनिमनिशिला வேதிகா ஜாதவேதாக. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இதுவரையிலான ஸ்லோகங்கள் அதாவது 1 முதல் 43 வரை சூரிய தேவனின் கிரணங்களை பற்றிய வர்ணனைகளை பார்த்தோம். இனி இந்த ஸ்லோகம் தொடங்கி 49 வரை சூரிய ரதத்தை இழுத்துச் செல்லும் குதிரைகளின் வர்ணனைகள் தொடக்கமாகின்றன. குதிரைகள் மேரு பர்வதத்தில் ஓடும்போது அந்த மலையில் இருக்கும் தங்கப் பாறைகள் நொறுங்கிவிடக்கூடாது என்று எண்ணி அவைகள் வெகு லாகவமாக, அதாவது ஜாகிரதையாக மேலே எழும்பி தாவிச் செல்கின்றன. அவைகள் வாயுதேவனை கூட மிஞ்சிய வேகத்தில் தாவிச் செல்கின்றன. அப்பொழுது அவைகள் கால்கள் இல்லாத வாயுதேவனையும் அதே சமயம் கால்கள் இல்லாத சாரதியான அருணதேவனையும் இலக்காரமாக கருதுகின்றன. ஆகாய வீதியில் அவைகள் ஓடிச் செல்ல வேண்டியிருக்கிறது. அங்கே பாதைகளை வழிகாட்டும் சாதனங்கள் எவையும் இல்லை. ஆனால் சூரியகாந்த கற்கள் சுடர்விட்டு அவைகளின் மீது ஜுவலிக்கும் அக்னி ஜுவாலைகள் தீப்பந்தங்களைப் போன்று அந்த குதிரைகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட குதிரைகள் உலகங்களை ரட்சிக்கட்டும். 45வது ஸ்லோகம். प्लुष्टा पृष्टिं शुपातैरतिनिकटतया दत्तदाहातिरेकैः एकाः क्रान्तकृत्स्नत्रिदिवपतपृतुश्वासशोषाश्रमेण तीव्रोदन्यास्त्वरन्तामहितविहतये सप्तयः सप्तेः अभ्यासाकाशगङ्गा जलसरलगला वाङ्नताग्राननावः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய கிரணங்கள் வெகு அருகிலேயே இருப்பதால் குதிரைகளின் பின்பாகங்கள் மிகுதியான சூட்டினால் வெப்பம் தாங்க முடியாமல் வருந்துகின்றன. மேலும் ஒரே பகலில் வெகு தூரம் ஆகாயத்திலேயே பிரயாணம் செய்ய வேண்டியிருப்பதால் அந்த களைப்பு மேலிட்டு அவைகள் பெருமூச்சுகள் விட்டு வாடி வதங்குகின்றன. அப்பொழுது தாங்க முடியாத தாகமும் ஏற்படுகிறது. ஆனால் பாதையின் அருகாமையில் ஆகாச கங்கை தென்படுகிறது. அதன் நீரை பருக மிகுந்த ஆவல் கொண்டு தங்கள் வாய்களை அகல திறந்து கொண்டு அங்கே விரைகின்றன. சப்தி என்ற பெயருடைய சூரியனின் குதிரைகள் சப்தி என்ற பெயர்கள் கொண்டவைகள். உங்களுக்கு ஏற்படும் தீமைகளை களைவதில் விரைந்து ஈடுபடட்டும். இப்பொழுது தொடர்ச்சியாக 41 முதல் 45 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் பார்க்கலாம். மூத்ன்யத்ரேர்தாத்துராகஸ்தருஷு கிசலயோ வித்ருமௌகஸ் சமுத்ரே திங்மாதங்கோத்தமாங்கேஷ்வபினவநிஹிதஸ் சாந்திர சிந்தூரரேணுः சீம்னிவ்யோம்னश्च हेम्नः सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः शोनिम्ना सौकरांशोरुषसि दिशतु वः शर्म शोभैकदेशः अस्ताद्रीशोत्तमाङ्गे श्रितशशिनितमकालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्तादरुणकिसलये प्रत्युषः पारिजाते उद्यन्त्या रक्तपीताम्बरविशदधरोद्वीक्षिता तीक्ष्णबाणोः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटा पाश्रया श्रेयसेवः नो धन्वाञ्जन्म भूमिर्न
तदुदरभुवो बान्धवा कौस्तुभाद्यां यस्याः पद्मं न पानौ न च नरकरिपूरस्थलीवासवेश्म तेजोरूपा परैव त्रिषु भुवनतलेष्वादधाना व्यवस्थां सा श्रीश्रेयांसि दिश्यादशिशिरमहसो मण्डलाग्रोद्गतावः रक्षन्त्वक्षुन्न हेमोपलपटलमलं लाघवादुद्भतन्तः पातङ्गाः पङ्क्ववज्ञाजितपवनजवाजिनस्ते जगन्ति येषां वीतान्यचिन्नोन्नयमपि वहता मार्गमाख्यातिमेराः उद्यन्नुद्दामदीप्तिर्द्युमनिमणिशिला वेदिका चातवेदाः प्लुष्टाः पृष्टें शुपातैरतिनिकटतया दत्तदाहातिरेकैः एकाः क्रान्तकृत्स्नत्रिदिवपतपृतुश्वासशोषाश्रमेण तीव्रोदन्यास्त्वरन्तामहितविहतये सप्तयः सप्त सप्तेः अभ्याशाकाशगङ्गाजलसरलगला वाङ्क्नताग्राननावः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं ॐ सूर्यनारायणाय नमः आदित्याय नमः हरिः ओं சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 41 முதல் 45 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.